அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் அவர்கிட்ட. எனக்கு ஆமாம் அசியசியமாக ஒரு வாயில் டே தயவுசெய்து பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்து நல்லா இருந்தது ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் ஓடி வரார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்ல போகிற பார்த்தா அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா நானா இவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்து நல்லா இருந்தது ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க. அன்றைக்கி சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல. ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். ரேடியோ டைம்ஸ் வந்து நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார். ஸ்டேஜில் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் ஐ டேக் 2 minutes சார். எல்லாம் சார்பாகவும் பேசுகிறேன், ஆக்டர் சார்பாக. என்னென்னா மேடைக்கு வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார், கோச்சிக்காதீங்க சார் அவ்வளோ சொன்னாங்கள்ல. ஸோ ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் படத்தை பற்றி பேசலை. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன். நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில். சார் லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. அதாவது நானும் 18 வருஷமாக சென்னை யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க, ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன். ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃபஸ்ட்டு டே போனேன், லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காடில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏணியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏணி இருந்தது. ஃபஸ்ட்டு டே வேறு இல்லை, அவ்வளோ பெரிய டைரக்டரு. சார் அதெல்லாம் பெரிய மேட்டரா சார் அப்படின்னு தூக்குனா ஒரு 40 கிலோ அந்த ஏணி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. செம்ம வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னேன். அது ஷூர் அப்படின்னாரு. இன்னும் இவ்வளோ கேட்குறாரு. ஷூர் தான் சார் அப்படின்னாரு. இந்த ஏணியை தூக்கிட்டு தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டேன், அந்த கொஞ்சம் தயவுசெய்து இந்த ஏணி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு. இவர் என்ன கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் மச்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், ரெடி. காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேயில் சரி என்னன்னா சார் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த கல்லுலாம் இருக்குல்ல தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வரார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்ல போகிறாரு பார்த்தா அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேடா அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏணிக்கு நீ எதை தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல நான் என்ன பண்ணுறது. ட்ரெயின் கலர் பிடிக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 இன்னொரு ட்ரெயின் வருது சார். திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சரி திருப்பி போகிறேன். திருப்பி போய் நின்றேன்னா பாலக்காடு to கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு. அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் அவர்கிட்ட. எனக்கு ஆமாம் அசியசியமாக வருது வாயில் டே தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆயுஸ் சொன்னேன்னு வச்சுக்கேன், இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு. அது வேறு பயமாக இருக்குது. அவன் வேறு அப்படி போகிறான். அங்கே என்ன பேச மாட்டிங்களா, அவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்றான் ஒருத்தன். இப்போ இவனை பார்க்குறதா இவன் திட்டுறதா. அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்றைக்கி நான். ஸோ அப்படி போச்சு. ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உள்ளே போனேன். ஓடி வந்தார். சார் ட்ரெயின் போச்சு, நீங்கள் ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா. சார் எப்பவுமே ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னா. அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு. இதுதான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு. ஓகே அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா,
அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா சென்னை 22 கட்டுரை தமிழ் ஒரே டைம் தான் வந்தது. அதுலேருந்தே படம் பண்ணனாரு. நானும் அதை நம்பிட்டேன், என்னை எவ்வளோ நம்புறேன், அதை எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. ஒரு நாள் இது ஏப்ரல் 15 சார், பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்துங்க. கூப்பிட்டாரு, சார் நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார். சார் சென்னை 28 காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார், இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால. அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்துருங்க சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் 2.5 minutes. நமக்கு என்னென்னா இவ்வளோ பேர் டைரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு. என்ன சார் ஷார்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க. அதாவது 12:30 மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா, ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது 2 இல்லை 3 நிமிஷம் வருது. இப்போ இது வந்துருச்சா, நான் கண்ணை திறக்கலாமா, ஒன்றுமே தெரியல. கரெக்டாக 12 மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்குது. எதுனா கண்ணை திறந்து திருப்பி 1 more வேறு போய்ட்டு வர போட்டால், அன்றைக்கி தான் என் கூட இருக்காங்களே என் டீம், இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டலாம் பாருங்க, அவன் என் டீம் தான். ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் உண்மையிலே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, நிறையா பண்ணணுன்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் அங்கே போகல நான், பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்ததுனால. பட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன். அங்கே இருக்கிறதுலே பெரிய தேட்டரில் எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. தேட்டர் உள்ள சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க. ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கை தட்டினது பார்த்தேன்னு வச்சுங்களேன். அது நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். இஸ் அவர் அசட். இன்றைக்கி பாலா சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா, அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு. அவர் இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா, சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச். நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி டீசெண்டாக சொல்ல நிச்சயமாக சார், ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் பறந்து போ. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சார், அது நான் சொல்லலாமான்னு தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேறு. பட் இது மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. மித்துல்லாம் ஃபஸ்ட்டு டே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான். ஒரு 30 days ஆனதுக்கப்புறம் நானும் இவனும் பைக்கில் போகிற ஷாட்டு அநேகமாக இது 1 more போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் இந்த அதுக்கப்புறம் இந்த ஷாட்டு சரியில்லை, கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி எங்கள் எல்லாரையும் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் 18 வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டை கேட்டல, என்கிட்ட கேட்டாங்க. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டே பூஜை நடந்தது, யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நெய்பர்ஸ், அதுதான் நம்ம பண்ணோம். அப்போ உங்கள் வீட்டில் கேட்டாங்க, இந்த படம் ஜாலியாக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன. ஸோ நான் சொல்கிறேன், இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு, படம் ஜாலியாக இருக்கும், எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த படத்தில் அப்பாவை பற்றி ராம் சார் சொல்லியிருக்காரு. ராம் சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தார். அப்போ அவர் ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி சொன்னார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம், அதில் என்ன தானேப்பா அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம். உண்மையிலே சார், ராம் சார் லவ் யூ ஸோ மச். சில பசங்களுக்கு அப்பா எந்த அளவுக்கு அன்பு வச்சுருன்னு சொல்ல தெரியாது பசங்களுக்கு. ஓகே. அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேலே பெரிய அன்பு வச்சுருக்காங்க, சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு. ஓகே. அண்ட் அந்த அன்பு அவர் உங்கள் மேலே வச்சுருக்காரு. லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு ஒன்றும் இல்லை, இந்த படம் 4th வருது. உங்களுக்கு சொல்கிறேன் நான் 4th வருது. அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா, இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்தார். சார் நீங்கள் ஆடியோ லான்ச் வருவீங்களான்னு சொன்னேன். இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு. ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களானே எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவர் இங்கே வரும்போது சொன்னார், உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய கேட்டிருக்கேன். அது அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார பாராட்டுறாரு. அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அண்ட் இது குழந்தைங்க படம், திருப்பி ஒரு தோசை, இது குழந்தைங்க. லவ் யூ சார், தேங்க்யூ 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 தேங்க்யூ. இவங்க 2 பேரும் பயங்கரமாக பேசுவாங்க. நீங்கள் பேசுங்க யாரா ஒருத்தர் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசிட்டு நினைச்சேன், எல்லாரும் பேசிட்டாங்க, அதனால ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பறந்து போ, நான் ராம் சார் பற்றி கடைசியாக பேச போகிறேன்.
அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா. பறந்துப்போ வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும், அது நம்ம எஃபெக்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு 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 நேம் கொண்டு வரும். அண்ட் எல்லாருக்குமே வந்து வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதினதுக்கு என் டைரக்டர் ராம் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் நான் ராம் சருக்கும் சொல்லியிருக்கேன், இது ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போம். ஸோ நீங்கள் ராம் சரையும் பார்க்கலாம், அதே மாதிரி வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்துப்போ. அண்ட் இது ராம் சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும். ராம் சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான். ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா. ஏன்னா ஆக்சுவலாக வனிதா கூட கிடையாது, மொக்க ஜோக் வனிதா. அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் நான் அவங்ககிட்ட அவங்க பேர் வனிதா தான். இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா அவ்வளோ மொக்கையாக ஜோக் சொல்லுவாங்க. அதில் என்ன 101 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், நான் 36 பெஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 36ல் ஒன்று கேட்டோடனே எனக்கு என்ன வருத்தம்னா இதுவே எப்படின்னா அந்த 101 ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான டேலண்ட். இல்ல சிவா, அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ நீ அங்கே உட்காந்து என்கிட்ட 4 ஜோக் கேட்டியா, 4மே விழுந்து சிரிச்சியா, சூப்பரா இருக்குன்னு சொன்னியா, அவருக்கு டேஸ்ட் இல்ல. இப்போ பாருங்க, ஒரு ஜோக் சாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா இல்ல வேணாம், அது வந்து பர்சனல், அங்க உட்காந்து சொல்றேன். அண்ட் கிரேஸ், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம் சார் ஃபோன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன், ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்கன்னு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஜு, வண்டர்ஃபுல் ஆக்டர், யூ ஆர் வண்டர்ஃபுல். அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு. ஆமாம், நம்ம பண்ணியிருக்கோம், அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக வந்து சிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம். அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் மியூசிக், சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் யூ ஹவ் டன் ஃபென்டாகுலஸ் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். அண்ட் கார்கி, மதன் கார்கி, சூப்பராக எழுதிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி, நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தவங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார், நான் வந்து செல்லமாக டூட் அப்படின்னு கூப்பிடுவேன். கலக்கிட்டீங்க டூட், சூப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னை ரொம்ப அழகாக இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். அண்ட் மிஷ்கின் சார், தூங்குறீங்களா சார்? இல்லை, அவர் உங்களை தான் பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காரு எனக்கு இப்போ தான் தெரியுது. லவ் யூ சார். மிஷ்கின் சார், பாலா சார் பிதாமகன்லேருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் வந்து இப்போ சொன்னால் வந்து புதுசாக இருக்காது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இங்கே இல்லை, பட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் மீடியா எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமை, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் 7 Seas 7 Hill 7, ஆமாம், அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாமல் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க.
ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். சாரி சார், ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. எதுக்கு நீங்க நடுநாள் நான் பேசணும்? ராம் சார் பற்றியே பேசிட்டேன். ஸோ அதனால வந்து நான் ஐ forgot to talk about some other நான் technicians. பேசணும். இதுங்க நான் முடிக்கல இன்னும். இல்லை, படம் ரிலீஸ் ஆகிட போகுது. அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 புஷ் பண்ணி இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இல்லை எங்கள் ராம் சார் எங்கள் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேரில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே பின்னாடி வந்து வேர்வை சொட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்த படம். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள். அது ஒன்று தான் எங்களோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி ராம் சார் பற்றி பேசுனதுனால ஐ forgot about our team. ஓகே, மாரி செல்வராஜ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதில் தாய் மாமன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, எல்லா வேலையும் சரி, சாப்பிட்டாங்களா, போனாங்களா, உட்காந்தாங்களா, அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ராம் சாரை லவ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்க. அதுக்கும் பெரிய நன்றி. அண்ட் மதன் கார்கி சார், 1000 பாட்டு. நீங்கள் எவ்வளோ நல்ல பாட்டு எதாலும் என் படத்தில் தான் அந்த 1000 பாட்டு வர்ணம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு கவிஞனா என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, தேங்க்யூ. அண்ட் அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சந்தோஷ் ஜெயநிதி பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒண்டர்ஃபுல் சாங்ஸ். பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏகா சார், நான் வந்து உங்களுக்குலாம் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அது நான் ரிச் பாய்ஸாக நடிக்கும் போது அவர் அசிஸ்டன்ட் அவர். ஸோ இன்றைக்கி என் படத்துக்கு நான் இந்த படத்தை மெயினாக நடிக்கும் போது நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். அண்ட் இதில் நடித்த அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். அதாவது ஈஸி டு ஒர்க் வித். இந்த மாதிரி இதில் வந்து அஞ்சலி பண்ணுறாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த போர்ஷன் பார்த்த எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. மேடம், நான் நிறைய பொய் சொல்லுவேன், பட் நிறைய பொய் சொல்லுவேன். இன்னைக்கு நீங்கள் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி, அந்த எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய சீன் அவங்கள பார்க்கும்போது நமக்கு தெரியாமல் கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஜு வர்கீஸ், ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். அந்த சீன் பண்ணும்போது இன்னமும் ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித். வெல்கம் போத் ஆஃப் யூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இவங்க வந்து நடிக்கணுன்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாராம் சார் உங்கள்கிட்ட. இவரும் நடிக்க நிவின் பாலி தான் சொன்னாராம். இதை எல்லாம் இன்டர்வியூவில் சொன்னாங்க. எனக்கே டவுட் இருக்குது, நான் நடிக்கிறது நிவின் பாலி தான் உங்கள்கிட்ட சொன்னாரா? ஏன்னா யாரை கேட்டால் நிவின் பாலி தான் சொன்னாருன்றாங்க. அண்ட் நீங்கள் யார் சொன்னாங்க ப்ரோ? யாரும் சொன்னாங்க? ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது. நான் வேறு யாருன்னா ஓகே, முக்கியமானவங்க பிரதீப் சார். பிரதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏந்துங்களேன். ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான். அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. கடவுளை வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல, அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ஸ்டில் லாங் வெயிட் டு கோ ப்ரோ. ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வி ஆல் பார்ட் ஆஃப் தட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன். ஐ நோ எல்லோரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு, எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். ஏன்னா சிவ சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் சேட்டன் கால் பண்ணிவிட்டு, நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ தான் சொன்னேன், ஒரு படம் இருக்குது பேரன்போட, அப்போ சொல்லலை, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன், அது யார் அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கு, 7 கடல் 7 மலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரன் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கால தானே, நான் மம்முக்கா இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். மலையாளத்தில் டவுட் என்கிட்ட கேட்குறீங்க? நம்ம தமிழே ஒழுங்காக பேச மாட்டேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தான் இருக்குது சார். ஏடா கோபி ஈ பாத்ரூம் அந்த டைலாக் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இது வேறு படம் மேடம், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க.
யா நான் என்ன சொல்ல வந்தேன் மறந்து போயிடுச்சு. ஓகே. ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தில் வந்தேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நீட்ஜெடன். அண்ட் அதுக்கப்புறம் ராம் சார் சொன்னேன்னா 25 டேஸ் மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம், 25 டேஸ் தானே. நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது 30 டேஸ் இருந்துச்சுன்னா நம்ம 20 டேஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகே அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில். ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு, ரோட் பனி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாவோட ஃபீலிங் ஆரம்பித்தேன். ஸோ நான் ராம் சார்கிட்ட சொல்லலை. ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 டேஸ் கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் 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 அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா, சாப்பிடணும் அப்படி பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. பயமாக இந்த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்லலை. ரீசனாக நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் 2 பஃப் இன்ஹேலர், ஈவினிங் 2 பஃப் இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னேன்னா கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போகிறேன், அதில் சிவா சார் இருக்குது, அந்த ஷெட்யூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும், அதை வச்சு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும்? இல்லை ஆக்சுவலாக ஜென்ரலாக தனித்தனியாக தான் கூப்பிடுவாங்க. ஏன் கும்பலாக கூப்பிட்டாங்க இப்போ தான் புரியுது. நீங்கள் ஆந்திரா தானே மேடம்? ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஃபுல்லாக எல்லா மார்க்கெட்டையும் வந்து சார் வந்து ஒரே டைமில் பிடிக்கணுன்றது தான். ஸோ வேர்ல்டு வைட் ரிலீஸ் இந்த படம். அந்த டேட்டை மறந்துட்டேன் சார், ஜூலை 4th ப்ரோ. பேன் இண்டியா. பேன் இண்டியா, ஆமாம். ராம் சார் தேங்க்யூ. எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு நான் வந்து நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த ஒரு சின்ன ஒரு கேரக்டருக்கும் அதுக்கப்புறம் ரீசெண்ட்லி ஒரு சின்ன ஒரு சாங், அண்ட் தட் டு யூனோ with Madan, my brother, we've sung so many songs together, done so many songs together, and Santosh also. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு ராம் சார் வந்து அந்த பாட்டு பாடுங்க இந்த பாட்டு பாடுங்கன்னு. பட் ஐ ஃபெல்ட் எங்கேயோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு இமோஷ்னல் இல்லை மேபி லவ் சாங்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு சாங், சன்ஃப்ளவர் சாங். ஸோ சன்ஃப்ளவர் இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த கேரக்டர் கூட ஒரு நானும் தியாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸாக அதில் நடிச்சிருக்கோம். அண்ட் தட் இஸ் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ராம் சார். ராம் சாரோட பேரன்பில் கூட நல்ல ஒரு பாடல் வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு, யுவன் சார் ராம் சார் காம்போவில். ஸோ ஐ டோன்ட் நோ வை ஐ வாஸ் சோசன், பட் ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி. ஏன்னா சிவா வந்து நாங்கள் வி கோ வே பேக், நிறைய வெங்கட் பிரபு, சிவா, நாங்கள் எல்லோரும் அந்த ஒரு கும்பலாக வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம். பட் other than that, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கூட most of my scenes are with Shiva and Diya and Anbu and Jess. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ, அந்த சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ராம் சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு த என்டையர் டீம். அதோட சொல்லி முடிச்சிடுறேன். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி.